10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து நடிகர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வருகிறாராம். அதன்படி வருகின்ற 28ஆம் தேதியும் அடுத்த மாதம் 3ஆம் தேதியும் அப்படின்னு சொல்லி 2 கட்டங்களாக இந்த விழா நடைபெற இருக்கிறதாம். இதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் காட்டு தீயா இந்த நியூஸ் பரவிட்டு இருக்கு. தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு இவர் புதுசாக இருந்தாலுமே மக்களுக்கு இவர் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி புசியானந்த் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அடிப்படை அரசியல் தெரியாமல் நம்ம அரசியல் நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் எல்லாம் விமர்சிச்சிருந்தாலுமே இவர் முழு நோக்கமாக சினிமா விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் தலைவர்களும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லணுங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் நுணுக்கமாக ஒரு ஃபோர்காஸ்டிங்கை ஒரு எப்படி சொல்கிறது முற்போக்கு சிந்தனையாளனா நான் அரசியலை ஜெயிச்சு காட்டுவேன், ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது சினிமாவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு மொத்த சினிமா வாழ்க்கையும் கிட்டத்தட்ட 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த தளபதி விஜய் விட்டுட்டு வந்திருக்காருன்னா அது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்.